மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் நிலவிய மேகமூட்டத்திற்கான காரணம் குறித்து வானிலை ஆய்வு மையம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னையில் திடீரென வானிலை மாறியதற்கான காரணம் குறித்து வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன விளக்கம் கொடுத்திருக்கு? சென்னையில் இன்று காலையிலிருந்து திடீர் பனிமூட்டம் என்பது ஏற்பட்டிருந்தது. அதே போல பலத்த தரைக்காற்று என்பது வீசி வந்திருந்தது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பாக விளக்கம் என்பது கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை பகுதியில் நிலவக்கூடிய மேகமூட்டம் வானிலை தொடர்பாக சராசரியாக கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை வந்த கீழ்மட்ட சுழற்சி மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசம் வழியாக நீளும் வட தெற்கு பள்ளத்திற்கு அவற்றின் செயல்பாடுகள் என்பது உருவாக்கி இருப்பதாகவும் இதன் வானிலை அமைப்பு என்பது வட தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட காற்று சேர்க்கை அதிகாரத்துடன் நிலவிய உலர் வடமேற்கு காற்றழுத்தம் காரணமாகவும் அதே போல வங்கக்கடலில் இருந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்ததன் காரணமாகவும் தான் இந்த காற்று என்பது வீசி வந்ததாகவும் குறிப்பாக காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் 25 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு வலுவான கடற்காற்று என்பது வீசியதையும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த ஈரப்பதம் இருக்கக்கூடிய கடற்காற்று என்பது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கணிசமான அளவில் ஈரப்பதத்தை கொண்டு வந்ததாகவும் மேலும் அதிகரித்த ஈரப்பத நுழைவு என்பது வலுவான கீழ்மட்ட காற்று சேர்க்கை தொடர்ச்சியாக கடல் மற்ற காற்றோடு சேர்ந்து சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக நீட்டித்து வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது எனவும் காற்றின் ஈரப்பத அளவு என்பது அதிகரித்து பகல் நேரத்தில் வெப்பத்தை குறைத்து இருப்பதையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இத்தகைய ஈரப்பதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நகரின் சில பகுதிகளில் லேசானது மற்றும் மிதமான தூறல் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று காலையிலிருந்து காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரையிலும் 25 30 கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான கடல் காற்று என்பது வீசியதை குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரத்திற்கும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய காற்று என்பது லேசானது முதல் மிதமான தூறலுக்கான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.